ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக இந்த வீடியோலேயே பேசிக்கிட்டே அப்படி சமைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோவில் என்னடா இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்போ தான் தூங்கி முழிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு வந்து நிற்கிறேன். மழை பார்த்திங்களா, எழும்புறதுக்கு மனசே இல்லை. எல்லாருமே காலையிலே வீட்டில் வந்து டிஃபன் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி எந்திரிச்சதே 10:30க்கு தான். சரி, இனி எதுக்கு நமக்கு டிஃபன் பண்ணணும், மத்தியானம் லன்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி வீட்டில் என்னது இருக்குது, மழைக்கு வந்து வெளியே போகவே முடியலை. இப்போ வந்து ஃபுல்லாக எங்கள் ஊரில் அவ்வளோ மழை பெய்யுது. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு லீவு தான். அதனால் என்னால் கடையில் போய் மீன் எதுவுமே வாங்க முடியலை. அதுக்கு பதிலாக வீட்டிலையே இருக்கிற பருப்பு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த எக் ரோஸ்ட்டு, முட்டை வறுவல் மாதிரி. இந்த நான் வைக்கக்கூடிய குழம்பு கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் போட்டுட்டு வீட்டில் செஞ்சு கொடுங்க, சரியா? இப்போ வந்து ரசம் வைக்கிறதுக்கு பார்க்கலாமா? உங்கள் வீட்டில் என்ன பருப்பு இருக்கோ எடுத்துக்கிடுங்க. எடுத்து முதல்லையே குக்கரில் அப்படி இல்லைன்னா ஒரு பானையில் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருங்க. நான் ரேஷன் கடையிலேருந்து வாங்கின மைசூர் பருப்பு தான் எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் ரேஷன் கடையில் சூப்பராக பருப்பு போடுவாங்க. எனக்கு அந்த பருப்பே போதும். இப்போ அடுப்பில் இந்த சீனி சட்டியை வச்சிடணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. ஒரு 6லேருந்து 7 வெள்ளைக்கூடுன்னா தெரியுமா, பூண்டு, அதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா குறப்பாக அரைச்சிட்டு அதையும் போட்டுறணும். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு 4 தக்காளி பழம் நல்ல ஸ்லைஸ் மாதிரி மெலிசாக அப்படியே வெட்டி வச்சுக்கணும். அந்த தக்காளி வந்து எந்த அளவு மெலிசாக வெட்டுறோமோ அதை பொறுத்து சீக்கிரம் வதங்கி வந்துடும். ஓகேவா? இப்போ தக்காளியை போட்டாச்சா? தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு நான் மேல்டால் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரசம் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த ரசத்தை சொல்லி கொடுத்தது யாருன்னா, என் ஸ்கூலில் என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தான். அவள் சொன்ன மாதிரி நான் வைக்கிறதுனால தான் எங்கள் வீட்டில் ஏதோ ரசத்தை விஷம்னு சொல்லாமல் கொஞ்சம் ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா எனக்கு ரசமும் அதே மாதிரி சட்னி, ஒரு தோசை ஆப்பத்துக்கு நான் வைக்கக்கூடிய சட்னி வந்து எனக்கு நல்லாவே வராது. மற்றபடி மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாமே சூப்பராக வச்சுருவேன். ரசமும் சட்னியும் தான் எனக்கு சொதப்பிக்கிட்டே இருக்கும். பருப்பு ரசம் பார்த்திங்களா, நம்ம பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டு ஊற்றினாக்கி பருப்பு வந்து எந்த ஒரு குழம்புல சேரும்போது நல்லா தானே இருக்கும். அப்படின்னு வச்சு நான் ரசத்தை வந்து பருப்பு தண்ணியை தான் ரசம்னு வச்சு வீட்டில் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் கேட்பாங்க, நான் ரசம் வச்சாலே இது என்ன பாத்திரம் கழுவுன தண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் முன்னாடியெல்லாம் நான் வைப்பேன். இப்போ வந்து தக்காளி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த சைடு அடுப்பில் வைக்கவா? இந்த சைடு அடுப்பில் வந்து ஒரு பழைய சின்ன குட்டியோண்டு சீனி சட்டி இருந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எனாமல் போன பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. அந்தளவு வீட்டில் வந்து நிறைய பாத்திரங்கள் கிடையாது. இனி கடையில் ஒன்று ஒன்றா புதுசாக வாங்கினோம்னா இதை மாற்றிடுவேன். எல்லார் வீட்லேயுமே தோசைகள் ஒன்று இந்த மாதிரி குட்டியோண்டு சின்ன சின்ன சட்டி பாத்திரம் எல்லாமே பழசு வச்சுருக்க தானே செய்வீங்க. இப்போ வந்து அந்த பாத்திரம் சூடாவியாச்சா? இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எதுக்கு அப்படின்னா முட்டை வறுவலுக்கு. ஃபஸ்ட்டு 2 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நேராக அவிச்ச முட்டை தான், அதை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவு மசிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் மசியணும். நம்ம அதுக்குள்ளே வந்து எக் ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரே டைமில் 2 வேலையும் முடிச்சிடலாம். ஓகேவா? கொஞ்சம் டைம்லேயே முடிச்சிடலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்லே போட்டுக்கோங்க. எண்ணெயில் வந்து ஒரு குட்டியோண்டு ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக வத்தல் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகாத்தூள் போட்டோடனே என் கலர்லேயே மாறிட்டு இப்போ வெட்டி வச்சுருக்க முட்டையும் போட்டு முட்டையை அப்படியே திருப்பி போட்டுறணும். எதுக்காக அப்படின்னா அந்த வத்தலும் மஞ்சள் தூளும் வந்து அந்த முட்டையில் பிடிக்கும்போது சூப்பராக இருக்கும். என்னோடய சமையல் வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய சமையல் செய்வீங்க அப்படின்னா என் வீடியோ பார்க்காதீங்க. இந்த புதுசாக கல்யாணம் ஆகி ஒன்றுமே தெரியாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்கள்லாம் என்னோடய வீடியோவை பாருங்கள், சரியா? அவங்களுக்கெல்லாம் என்னோடய சமையல் ஒத்து போகும். இப்போ தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க. எடையடைய ரசத்துக்கு வந்து தக்காளி நல்லா குழஞ்சிருந்தால் தான் சூப்பராக இருக்கும். கையில் இருக்க கரண்டி வச்சியே நல்லா அங்கே இங்கே நோண்டி எடுத்து அழுத்தி எடுத்து மசிச்சு வச்சிடணும். இப்போ மறுபடியும் அதை மூடி வச்சாச்சு. இந்த சைடு முட்டையையும் அங்கிட்டு இங்கிட்ட நல்லா பரட்டி போட்டுருங்க. ரொம்ப கறிய வேண்டாம். மெல்ட்டால் நமக்கு அந்த வத்தல் தூள் வந்து அந்த முட்டையில் இறங்குனா போதும். அதுதான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த முட்டை தொக்கு முன்னாடி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டுலாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்களுக்கு அவசர அவசரமாக தான் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா வீட்டுக்கு பெரியப்பாலாம் வராங்கன்னு தெரியாது. பருப்பு குழம்பும் இந்த முட்டை ரோஸ்ட்டு தான் வச்சு கொடுத்தேன். உண்மையாகவே எல்லாருமே எங்கள் அன்னைங்க பெரியப்பா எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுலேருந்தே எனக்கு வந்து யாராச்சும் வந்தால் இதை வந்து ஒரு குட்டி சைட் டிஷ் மாதிரி நான் வச்சுருவேன். 2 பொருள் தாங்க போடுவேன். நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த எக் ரோஸ்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ தக்காளி மசிஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள், வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள், சின்ன ஜீரகத்தூள், சக்தி சாம்பார் தூள், அப்புறம் கொஞ்சம் காயத்தூள், இப்படி 5 வகையான தூள் போடணும். வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், காயத்தூள், அப்புறம் சின்ன ஜீரகத்தூள் அப்படின்னு 5 தூளையும் போட்டு தக்காளியை நல்லா மசிக்கணும். ஏன்னா ரசம் வந்து கொதிக்கக்கூடாது பார்த்திங்களா. அப்போ மிளவோட பச்சை வாசனை போகணும் அப்படின்னா இந்த தக்காளிக்கு மேலேயே மிளவு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியிலேயே நிறைய தண்ணி மாதிரி ஊறி வந்துச்சு, இந்த ஜூஸினஸ் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இல்லை மசாலா அடிபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெய் மெல்ட்டால் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஒரு கிரேவி மாதிரி இருக்கா, சூப்பராக இருக்கும். நம்ம இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ரசம் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து மிக்ஸி ஜாரில் ரசம் வைக்கணும் அப்படின்னா பூண்டு, சின்ன ஜீரகம், நல்ல மிளகு இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைப்பீங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எல்லாத்துக்குமே வீட்டில் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, என்னால் பவுடர் தான். உங்கள் முட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பு என்னதோ கோணக்கிளி கிண்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வறுத்து வச்ச முட்டையை தனியாக ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சாச்சு. அதே எண்ணெயில் நம்ம மறுபடியும் கொஞ்சமாக ஒரு இனுக்கு கருவேப்பிலையை போடணும். எதுக்கு அப்படின்னா நம்ம அதே எண்ணெயில் வந்து சமையல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அள்ளும், செம்மையாக இருக்கும். எண்ணெய் பத்தலை அப்படின்னா கூட ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த கருவேப்பிலையில் நம்ம பொடியாக நீளமாக தான் நல்ல ஸ்லைஸ் மாதிரி வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்க்கணும். ரசத்துக்கு தக்காளி வெந்துட்டுருக்கும் பார்த்திங்களா, அந்த டைம்லையே நீங்கள் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அப்போ நின்று கடகடான்னு கட் பண்ணால் சிலிண்டர் வந்து சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். நம்ம வந்து அடுப்பில் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே என்னென்ன காய் வேணுமோ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு தான் சமையல் செய்யவே ஆரம்பிக்கணும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சாச்சு. கொஞ்சமாக தான் புளி தண்ணி ஊற்றணும். ஏன்னா தக்காளி வந்து நம்ம வந்து ஒரு 2-3 போட்டிருக்கோம். அதனால் புளி கரைசல் வந்து கொஞ்சம் ரசம் வந்து கெட்டு போகக்கூடாது, அதுக்கு தான் புளி ஊற்றுவாங்க. புளி தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன். ஓவர் புளிப்பாக இருந்தாலும் ரசம் நல்லா இருக்காது. நமக்கு தக்காளியில் இருக்கக்கூடிய புளிப்பே போதும். இப்போ 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து உள்ளே போட்டுடலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பழுப்பு கலரில் அப்படி பொன்னிறமாக வரணும். இப்போ வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னாலும் மெல்ட்டால் 2 உப்பு தூவிக்கலாம். பொடி உப்பு எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுருங்க. ரொம்ப போட வேணாம், லைட்டாக போட்டால் போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்படியும் ஒரு 6-7 நிமிஷம் ஆகும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வெங்காயம் வதங்கிடும். இப்போ அடுத்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா புளி கரைசல் ஊற்றியாச்சு. இப்போ கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய பருப்பு தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். ஒரு சில பேர் வந்து பருப்பு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடித்து ஊற்றுவீங்க. நான் பருப்போடு சேர்த்து ஊற்றிடுவேன். அப்போ வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்து அளவு மாறாமல் வச்சுக்கோங்க. வீட்டில் கொத்தமல்லி இலை இருந்தால் போட்டுக்கோங்க. ரசம் அப்படின்னாலே கொத்தமல்லி இலை போடணும். எங்கள் வீட்டில் இல்லை, நான் போடலை. இந்த டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இடையிடையே வந்து அடுப்பை கூட்டிலாம் வைக்கக்கூடாது, சிம்லே இருக்கணும். ரசத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் மெதுவாக ஒரு கொதி விடும்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக் ரோஸ்ட்டுக்குள்ளே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு. இதில் வந்து 2 மசாலா பொடி தான். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா முட்டை வறுக்கும் போதே நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். இப்போ வந்து சக்தி சிக்கன் மசாலா வாங்கிக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் மசாலாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. வேறு இது வத்தல் தூள் எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள், ரொம்பவும் போட வேணாம். உங்களுக்கு நல்ல மிளகுத்தூள் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி, எதுக்கு அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது, கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையிடைய 1 நிமிஷத்துக்கு ஒவ்வொருக்கா லைட்டாக தண்ணி ஊற்றணும். அந்த சிக்கன் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு தான். நான் பண்ணுற மாதிரியே பண்ணணும். மொத்தமாக முதல்ல தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு போயிடும். இடையிடையே நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை 4 பக்கமும் சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா சீக்கிரம் பச்சை ஸ்மெல் போய் அந்த மணம் வந்து வர ஆரம்பிக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரசமும் சிம்பிளான எக் ரோஸ்ட்டும் தான். வீட்டில் சிக்கன் மட்டன் எடுக்கலை அப்படின்னாக்கி அன்றைக்கி வந்து இந்த சமையலை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் எழும்ப லேட் ஆகிட்டு அப்படின்னாலும் இந்த சமையல் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை தூக்கி மேலே ஒன்று ஒன்றா கமத்தி வைக்கணும். வச்சுட்டு அதை அப்படியே அங்கே இங்கே திருப்பிலாம் போட வேண்டாம். இப்படி 1 நிமிஷம் கழித்து அந்த வெங்காயத்தை எடுத்து அந்த முட்டைக்கு மேலே அப்படியே நல்லா தட்டி விடணும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸினஸ் வந்து முட்டையில் இறங்கும், அவ்வளோதான். இப்போ அடுப்பை வந்து 1 நிமிஷம் கழித்து அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம் வந்து நிறைய பேர் வந்து இப்படி கொதிக்கலாம் விடுவீங்க. நம்ம வந்து சிம்லேயே வச்சுட்டு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆன பிறகு தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். அப்போ தான் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து 1 ட்ராப் கொதி வந்தாச்சு. ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து நல்லா ஆற்றி விடணும். கொத்தமல்லி இலை இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் அது போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, ரசம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கும் அந்த எக் ரோஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சமையல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ.